மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழர் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ தமிழக தேர்தல் பத்தி பேசலாம் சார். இப்போ 40 தொகுதியிலும் திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார் அதை? இதை நான் பல முறை பதிவு பண்ணியிருக்கேன். 40 ஜெயிக்கும் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். அப்போ அது என்ன காரணம்? வெற்றி பெறக்கூடிய வாக்கு வங்கி பூரா எங்க இருக்கு? திமுக கூட்டணியில் தான் இருக்கு. ஆனா இப்ப திமுக நிறைய பிரச்சனைகளை வந்து முன் வச்சாங்களே சார். மக்கள் வந்து கிளாம்பாக்கம் இஷ்யூ பத்தி பேசினாங்க. நிறைய ப்ராப்ளங்கள் நீங்களுமே பேசியிருப்பீங்க. அப்படி இருந்துமே திமுக கூட்டணி தான் இதுல வெற்றி பெற்றிருக்கு. இல்ல, அது மோடி எதிர்ப்பு. இந்த கூட்டணியில மோடி எதிர்ப்பு தான். நீங்க முஸ்லீம்களுக்கு வந்து திமுக மேல நிறைய விமர்சனம் இருக்கு. 14% வாக்கு பதிவாயிருக்கு. கிறிஸ்டின்ஸ் 3%. 17 திமுக வாக்கு என்ன ஆரம்பிக்கும் போது 17ன்னு ஆரம்பிக்குது. 1லேருந்து எல்லாம் ஆரம்பிப்பாங்க. எதுலேருந்து ஆரம்பிக்குது? 17லேருந்து. அதே போல் 2% சிபிஎம் சிபிஐ எங்கே இருக்குது? திமுக கூட்டணியில் இருக்குது. 3% தலித் வாக்கு வங்கி எங்கே இருக்குது? திமுகவில் தான் இருக்குது. அதே போல் வைகோ, வேல்முருகன் ஒரு 1.5% வரும். இப்படி 1, 2, 3, 4ன்னு எல்லா வாக்குமே திமுக கூட்டணியில் இருக்கு. திமுகவுடைய நிரந்தர வாக்கு வங்கி 20. இது யாரும் உடைக்க முடியாது. ஆனா இந்த தேர்தலில் 25க்கும் மேல வாங்கியிருக்காங்க போல இருக்கு. இல்லைங்க, அதாவது மோடி எதிர்ப்பு, அதிமுக ஓட்டு போடாதவன், புது மக்கள், அப்படியே திமுகவுக்கு மோடி எதிர்ப்புல மோடி வந்து ஒரு கார்பரேட் முகமாக போயிட்டார். அதனால இந்தியாவுக்கு அவருடைய ஆட்சி நல்லதில்லைன்னு நினைச்சோம். இப்போ பாஜக தலைமையான இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கு இல்லை சார், இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து தான் தமிழ்நாட்டில் இந்த போட்டிட்டாங்க. அவங்க வந்து 2ஆம் இடத்துல 12 இடத்துல வந்திருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க இதை? இல்லை, திமுக அதிமுக மேல உள்ள அதிருப்தி. அதிமுகன்ற கட்சியே இருக்காது அப்படி இல்லை. நீங்க திமுக அதிமுக எந்த காலத்திலும் ஒழிக்க முடியாது. திமுக அதிமுகவை எந்த காலத்திலும் ஒழிக்க முடியாது. அது என்னன்னா, அது வந்து வெகுஜன மக்களோடு ஊடுருவி போன ஒரு இயக்கம் திமுக அதிமுக. தோத்தா ஜெயிக்கும், ஜெயிச்சா தோக்கும். ஜெயலலிதா நீங்க டெபாசிட் போய் அரசியலே ஓய்வு பெற நிலைமை வந்தது. முதலமைச்சர் இல்லையா? கருணாநிதி காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் தயவுல தான் 2006-11 பல துரோகம், ஈழ பிரச்சனை, காவிரிக்க திமுகவே அழிஞ்சு போச்சுனாங்க. இல்லை சார், அப்போ வந்து பாஜக வந்து இந்த அளவு வந்து வலுவா இல்லை சார். ஆனால் இந்த தேர்தல் எல்லாம் ரொம்பவே வலுவா இருக்காங்க. 12 இடங்கள்ல 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்களே சார். இல்லை, அது பாஜகவை பொறுத்தவரை ஏற்கனவே அண்ணாமலை வந்து நாங்க தான் உண்மையான எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரிலாம் வரும்போது உண்மையான எதிர்கட்சி பாஜகவோ அப்படின்னு நமக்கே தோண வைக்கிறாங்களே சார். இல்லை, இது ஒரு அபாயகரமான வளர்ச்சி தான். திராவிட இயக்க மண்ணுது. திராவிட இயக்க மண்ணில் திராவிடத்துக்கு எதிரான கொள்கை தான் ஆரிய கொள்கை, பார்ப்பனிய கொள்கை. அது வெற்றி பெறுதுன்னா திராவிட இயக்கம் தோல்வி முகத்தில் போயிட்டு இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா மக்கள் ஒரு விஷயத்த ஆதரிக்கிறான் அப்படிங்கும்போது ஒரு விஷயம் அவர்களுக்கு அது சரியா தெரியுது, ஒரு விஷயம் சரியா தெரியல. அப்போ திராவிட இயக்கம் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்து விட்டதனுடைய தொடக்கம் தான் நீங்க பிஜேபி 2ஆம் இடத்துக்கு வருது. 10%க்கும் மேல வாக்குகள் வந்து இந்த தேர்தலில் வாங்கியிருக்காங்க. இல்லை, அது ஒரு அபாயகரமான போக்கு தான். தமிழ்நாட்டில் நடக்கிற அபாயகரமான போக்கு தான் இது. திராவிட இயக்கம் முழிச்சுக்கணும். முழிக்கலினா 10%, 20% வந்துன்னா திராவிட இயக்கம் அழிஞ்சு போயிடும். இப்போ இந்த பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ், டிடிவிலாம் சேர்ந்து தான் போட்டிட்டாங்க. தேர்தலில் வந்து தோல்வி விட்டுறாங்க. இப்போ இவங்களோட இந்த அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இல்லை, அரசியல் எதிர்காலம் பாஜகவை நோக்கி தான் போகணுமே தவிர அதிமுக நோக்கி நகரவே முடியாது. எடப்பாடி இந்த 2 பேரையும், சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி 3 பேரையும் அதிமுகவுக்குள்ளே எந்த காலத்திலும் விட மாட்டார். அதிமுகவுடைய கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது. அதனால எந்த காலத்திலையும் இவங்களை உள்ள விட்டு அவர் வெளியே போயிடுறார். இல்லை சார், இப்போ தனியாகவே ஓபிஎஸோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? பிஜேபியில் இணைஞ்சிக்குவார், வேற என்ன. அவர் தான் இப்போ காவி வேட்டி கட்டியிருக்காரு, நீ காவி சட்டை போட்டுக்குவார், அவ்வளோதான். டிடிவி பிஜேபி ஒரு கட்சி, லெட்டர்பேடு கட்சி, ஒரு தேவர் பேரவை, பிஜேபி ஆதரவு, அவ்வளோதான். இப்போ இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து 12 இடங்களில் வந்து 1 லட்சத்துக்கும் மேலே அதிக வாக்குகள் பெற்றிருக்காங்க சார்.
ஒரு சில இடங்கள்ல வந்து 3வது இடம் வரைக்கும் வந்திருக்காங்க. இப்ப அவங்களுடைய வளர்ச்சி வந்து எப்படி சார் இருக்கு? இல்லைங்க, அதாவது நீங்கள் அதை ஆறாக வகுத்துக்குங்க. 1,00,000 வாக்கு வாங்கினா 6 சட்டசபை தொகுதிகளையும் ம். 12,000 5,000 வாங்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய வாக்கே அல்லவே. இல்ல சார், இப்ப கடந்த முறை வாக்குகளை விட இந்த முறை வந்து அதிக வாக்குகள் தானே சார் வாங்கியிருக்காங்க. இல்லை, எத்தனை சதவீதம் இருக்கு வந்திருக்கு? கடந்த கடந்த முறை வந்து 5 5. 7 இல்லை, 5 தான். இப்ப இந்த முறை எப்படி வந்து 7% வாங்கிடுவாங்களே இல்லை, வாய்ப்பு இல்லை, வாயில்லை. நீங்கள் அது அந்த 5க்கு மேலே அரசாத ஒரு செய்து கூடுமே தவிர பெரிய வெற்றிலாம் இல்லை. உண்மையாகவே இதில் வந்து நீங்கள் திராவிட இயக்கத்துக்கு மாற்றா நீங்கள் சொன்னீங்களா 3வது இடம் பிஜேபி, இது நாம் தமிழர் வந்திருக்கணும். ஏன் வரல? தமிழர்கள் கட்சி அது, தமிழர்களுக்கான கட்சி. தனிச்சு நின்று போட்டிடுறாங்களே. இல்லை, அப்போ பிஜேபி கூட எல்லாம் லட்டர்பேட கட்சி தாங்க. பிஜேபியில் இருக்கிற கட்சிக்கு 1% கூட வாக்கு இல்லை. பாமக கூட்டணி தான். பாமக ஒரு 5% வாக்கு இல்லை. பாமக பகுதியிலே பாமக இல்லையே. பிஜேபி சொந்த வாக்கு தாங்க அது. 3வது இடத்துக்கு வந்துன்னா நீங்கள் நாம் தமிழர் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இப்போ அங்கே கட்சியில் பச்சைமுத்து, பச்சைமுத்து, இவர் ஏசி சண்முகம், வாசன், ஜான் பாண்டியன், இப்படி அந்த பட்டியல் எடுத்தீங்கன்னா பெரிய வாக்கு வங்கிலாம் இல்லை. ஆனால் நாம் தமிழருக்கு கொள்கையே ஒரு பெரிய வாக்கு வங்கி, பிரபாகரனே ஒரு பெரிய வாக்கு வங்கி, தமிழ் தேசியமே ஒரு வாக்கு வங்கி, தமிழர்களுடைய அடையாளமே ஒரு வாக்கு வங்கி, தமிழனுக்கான கட்சி. நீங்கள் பாமக தமிழன் கட்சின்னு சொல்ல முடியுமா? வன்னியர்களுக்கான கட்சி, ஒரு ஜாதி கட்சி. அடுத்த ஓட்டு போட மாட்டான். வாசன் காங்கிரஸ்காரன் தான் போடுவான், காங்கிரஸ் தான் போடுவான். வாசனுக்கு யார் போடுவா? இல்லை. பச்சைமுத்து அது உடையார் கட்சி, கல்வி தந்தை, அதில் 1000 கோடி வருது செலவு பண்ணுறாரு. ஏசி சண்முகம் யார் தெரியும், என்ன கட்சி அவருக்கு ஏதாவது தெரியுமா? ஜான் பாண்டிய ஒரு தேவேந்திர குல வேளாளர் தலைவர், அவ்வளோதான். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். ஆனால் நாம் தமிழர் அப்படி இல்லை. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் தமிழர்களுக்கான கட்சி. பிரபாகரனை ஈழ போராட்டம் அழிந்ததுக்கு எதிராக உருவான கட்சி. சார், இப்போ அதனால தான் சார் தொடர்ந்து மக்களும் நாம் தமிழருக்கு வந்து வாக்களிச்சுட்டு வராங்களே சார். இப்போ நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா அதிமுகன்ற கட்சி இருக்கும், நல்லாவே இருக்கும்னு சொல்கிறீங்க. ஆனால் நாம் தமிழர் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க சார். இப்போ அதிமுகவை விட நாம் தமிழர் வந்து இந்த தேர்தல் நல்லாவே சிறப்பாக தான் செயல்பட்டுருக்காங்களே சார். இல்லை. நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் வாங்கின வாக்க பாருங்கள். 6 பிரிங்க. 6 சட்டமன்ற தொகுதி 6 பிரிங்க. ஒரு தொகுதியில் பார்த்தா 25,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 6 பிரிச்சா 6 6 24,000 ஓட்டு. ஒரு சட்டசபைக்கு 4,000 ஓட்டு. அது கட்சி அது. அது கூட வாங்காம நிறைய கட்சிகள் இருக்கு. அதே அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. பிஜேபி வட இந்திய முகங்கள். குஜராத் குலாப்ஜான் தான் அமித்ஷா. இங்கே யாருக்கா தெரியுமா? அமித்ஷாவையும் நட்டாவையும் மோடி யாருக்கா? மோடி பிரதமர் எல்லாத்துக்கும் தெரியும். நட்டாவையும் அமித்ஷாவையும் தீனதயாள் உபாத்தியாயம் யாருக்கா தெரியுமா? சவர்காரையும் ஹெட்கேவரி யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஆனால் அவன் 3 வாங்குறான். பிரபாகரன் எல்லாத்துக்கும் தெரியும். தேசிய தலைவன் பிரபாகரனை இந்தியா உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். எத்தனை சதவீதம் வாங்கியிருக்கணும்? 25% வாங்கியிருக்கணும். ஏன்? மக்கள் நம்பல. உடனே யாரும் நம்பிட மாட்டாங்க. தொடர்ந்து 15 வருஷம் ஆச்சுங்க. எம்ஜிஆர் கட்சி எப்போ ஆரம்பிச்சாரு? 72 ஆரம்பிச்சார். 77 முதலமைச்சர். 72 ஆரம்பிச்சாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் எப்போ கட்சி ஆரம்பிச்சாரு? 50 வருஷமா கட்சி ஆரம்பிச்சாரா? இல்லை. கொள்கை மக்கள்கிட்ட போய் சேர்ந்துன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்க முன்னாடி வருவாங்க. பெரியார் வந்து உயிரோடு இருந்த காலத்தில் 50 லட்சம் பேரை கருப்பு சட்டை போட்டு வச்சுருந்தார். 1935 ஆரம்பித்த திராவிடர் இயக்கம் 49 அண்ணா உடைச்சு விட்டார். 35 15 வருஷம் கூட ஆகலை. 14 வருஷத்தில் பெரியார் தமிழ்நாட்டையே திரட்டி வச்சுருந்தார். மாநாடு நடந்தால் என்ன சொல்லுவான்? கருங்கடலுக்குவான். அருமையான கொள்கை நாம் தமிழர் கொள்கை. ஆனால் சீமானை நம்பி அந்த இளைஞர்களை தாண்டி மக்கள் வரல. ஒரு இயக்கமாக இருந்தால் எப்படி இருக்கணும்? வியாபாரி இருக்கணும், ஆண்கள் இருக்கணும், பெண்கள் இருக்கணும், பகுத்தறிவாளர் இருக்கணும், இளைஞர்கள் இருக்கணும், மகளிர். இதுதான் கட்சி, இதுதான் அரசியல். இப்போ சீமா
2009 ஆரம்பிச்சார் 14 வருஷம் ஆச்சு. ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரா? அடுத்த தேர்தலில் வெற்றி பெறலாம். ஆமாம், அடுத்த தேர்தல் வரும், கண்டிப்பாக தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒருக்கா வரும், வெற்றி பெறுவார் வச்சுக்கோ. சார் ரொம்பவே நன்றிகள் சார். இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து நிறைய தெளிவான விளக்கங்கள் சொன்னீங்க சார். நன்றி, வணக்கம்.